இந்த மன்னங்களின் வடக்கும் கிழக்கும் சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரைக்கு போடாதே இந்த போன கிழமை நடந்த நிகழ்வுகள் குறிப்பாக வந்து தையட்டி இந்த பிரதேசத்திலே சட்டவிரோதமாக பொதுமக்களுடைய உரித்து காணிகளை அபகரித்து கட்டப்பட்ட இந்த விஹாரை தொடர்பான பல உண்மைகள் வெளிவந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த உடனேயே யாழ்ப்பாணத்தில் நடந்த முதலாவது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு தலைமை தாங்கி அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக வந்திருந்தார். அந்த கூட்டத்திலே தையட்டி விவகாரத்தை நான் எழுப்பின பொழுது அதிலே ஒரு தவறான பொய்யான கருத்து வடமாகாண ஆளுநர் ஆலே சொல்லப்பட்டது. அதாவது காணி உரிமையாளர்களோடு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று ஒரு இணக்கம் வந்திருப்பதாகவும் அந்த காணி உரிமையாளர்கள் மாற்று காணிகளுக்கு இணங்கியிருப்பதாக இந்த காணிகள் கட்டாயம் தங்களுக்கு வேணும் என்ற நிலைப்பாட்டில் இருந்து அவர்கள் விலகிக்கொண்டார்கள் என்ற ஒரு அப்பட்டமான பொய் அந்த இடத்திலே சொல்லப்பட்டது. போன கிழமை நடைபெற்ற சம்பவங்களில் விசேஷமாக இதே உரிமையாளர்களை ஏமாற்றுவதற்கு அரசாங்கம் நிர்வாக அதிகாரிகளோடு இணைந்து மேற்கொண்ட அளவீடு முயற்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்த உரிமையாளர்கள் தாங்கள் மாற்று காணிகளுக்கு எக்காரணம் கொண்டும் இணங்க தயாரில்லை என்றதும் தங்களுடைய சொந்த காணிகளை தங்களுக்கே வழங்கப்பட வேண்டும், தாங்கள் அதில் எந்த விதத்திலையும் வந்து விட்டு கொடுப்பதற்கு தயாரில்லை என்ற உண்மை இன்றைக்கு கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு பிற்பாடு வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது, நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது.